சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதை முற்றும் முழுதுமாக விசுவாசித்து நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டி வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலரை ஏவி நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:23 சொல்லியிருக்கிறார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் ரட்சிப்புக்கும் அதுதான், பரிசுத்தத்துக்கும் அதுதான், விடுதலைக்கும் அதுதான் சுவிசேஷம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே நான் பிரசங்கிக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். எந்த காலத்திலும் வேதத்தில் இருக்கிற சகல வார்த்தைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறதென்ற உண்மையை நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் தெளிவாக அறிந்து அதை உணர்ந்திருக்க வேணும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:20-21. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன். இது மிக முக்கியமான வேத வாக்கியம். ரோமர் 8:20-21. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனமே சிருஷ்டியின் விடுதலை. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனமே சிருஷ்டியின் விடுதலை. அப்போ அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் மகிமையான சரீரத்தை அவர்கள் என்றைக்கு பெற்றுக்கொள்கிறார்களோ, உயிர்த்தெழுதலின் போது மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்பொழுதுதான் சிருஷ்டிக்கு பூரணமான விடுதலை கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி நாம் விவரமாக பார்ப்போம். அப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம்.
அருமையானங்கள் பிதாவே எமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே எமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீரங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு தவறீரங்களை இணைத்து அவருடைய மரணத்துக்குள் எங்களை இணைத்து அவருடைய அடக்கத்துக்குள் எங்களை இணைத்து அவருடைய உயிர்த்தெழுதலில் எங்களை இணைத்து அவரில் பிழைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக அண்டண்டைக்கும் சோத்திரம். நாங்களோ அந்த பாவத்துக்கு மரித்து எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அருமையான பிதாவே, இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you Jesus. அந்த சிருஷ்டியானது கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்ற சொற்றொடரின் தாற்பயத்தை முதற்கண் விவரமாக பரிசீலனை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதில் மிக முக்கியமான கருத்து பொதிந்திருக்கிறபடியினால் அதை பற்றி விவரமாக நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நாம் அறிய வேண்டியது என்னென்று சொன்னால், தேவன் ஆதாமுக்கே அவருடைய சிருஷ்டியின் மேல் முழு அதிகாரத்தையும் முழு ஆதிக்கத்தையும் கொடுத்திருந்தார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் தெளிவாக உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், ஆதாமை உருவாக்கின தேவன் ஆதாமுக்கே முழு ஆதிக்கத்தையும் முழு அதிகாரத்தையும் சிருஷ்டியின் மேல் கொடுத்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இது பற்றி ஆதியாகமம் 1:26 சொல்லப்பட்டதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு கட்டளை மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. மனுஷனை உருவாக்கி, மனுஷா உனக்கு இந்த ஆதிக்கத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமம் 1:26 சொல்லியிருக்கிறத நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். பின்பு தேவன் நமது சாயலாகவும், கவனமாக கவனித்து கொள்ளுங்கள், தேவன் என்றது ஒருமையாக இருக்கிறது. அப்போ தேவன் என்று சொல்லி போட்டு அவர் நமது சாயலாகவும் என்று சொல்கிறார். தேவன் ஒருவர், அவர் மூவராக வெளிப்படுகிறார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியாகவும் அவர் வெளிப்படுகிறார் என்றபடியினால்தான் தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். அப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார்? நாம் அப்போ தன்னையும் அதுக்குள்ள தேவனையும் உள்ளடக்கிறார்.
மற்றது குமாரனையும் உள்ளடக்கிறார், பரிசுத்த ஆவியையும் உள்ளடக்கிறார் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். நாம் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ மனுஷன் தேவ சாயல் நிறைந்தவன் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சாயலில் மனுஷன் படைக்கப்பட்டான். அப்போ மனுஷனை படைத்த தேவன் மனுஷனுக்கு ஆதிக்கம் கொடுக்கிறார், அதிகாரம் கொடுக்கிறார். தான் உருவாக்கின தன்னுடைய சிருஷ்டிகள் எல்லாவற்றின் மேலும் ஆதிக்கம் கொடுக்கிறார் என்றதை ஆதியாகமம் 1:26 நாம் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கு. ஆனால் நடந்தது என்னவென்றால், ஆதாம் வீழ்ந்து போனான். ஆதாமின் வீழ்ச்சியினால் சகல சிருஷ்டியும் வீழ்ந்தன. சிருஷ்டி யாவும் ஆதாமுக்கு கீழ்பட்டிருக்கிறது போல அவனுடைய பாவத்திற்கும் அவைகள் கீழ்பட்டிருக்கிறன என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், சிருஷ்டி யாவும் ஆதாமுக்கு கீழ்பட்டிருக்கிறது போல அவனுடைய பாவத்திற்கும் அவைகள் கீழ்பட்டிருக்கின்றன என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் அவனுக்கு என்ன நடக்குதோ அது சிருஷ்டிக்கும் நடக்குதுன்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவன் சபிக்கப்பட்டது போல அவைகளும் சபிக்கப்பட்டன. என்ன நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த சிருஷ்டி உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது என்பதே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது என்பதன் பொருளாகும். அப்போ சிருஷ்டி ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ சிருஷ்டி ஆதாம் வீழ்ந்த உடனே சிருஷ்டியும் வீழ்ந்து போனபடியினால் ஆதாம் சபிக்கப்பட்டபடியே சிருஷ்டியும் சபிக்கப்பட்டபடியினால் அப்போ என்ன நோக்கத்துக்காக சிருஷ்டி உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சிருஷ்டியினால் நிறைவேற்ற முடியவில்லை. இதனையே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது என்றதென்ற அர்த்தம் அதுதான். மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது என்றால் சிருஷ்டி என்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அதனால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது என்பதே அதன் பொருளாகும். அப்போ சிருஷ்டி யாவும் பரிபூரணமாக தேவனை மகிமைப்படுத்துவதற்கே உருவாக்கப்பட்டது. மகிமைப்படுத்துவதற்கே உருவாக்கப்பட்டது. அதன் மேல் சாபம் விழுந்த போது அதனுடைய நோக்கத்தில் தலையீடு ஏற்பட்டது. அழிந்து கொண்டு போகின்ற சிருஷ்டியினால் பரிபூர்ணமான தேவனை மகிமைப்படுத்த முடியாதென்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். தேவனோ பரிபூர்ணமானவர் ஆனபடியால் மனுஷன் பரிபூரணமாக இருக்க வேணும், சிருஷ்டி பரிபூரணமாக இருக்க வேணும். அப்பொழுதுதான் பரிபூரணமான தேவனை ஆராதிக்க முடியும், மகிமைப்படுத்த முடியும். அப்போ அழிந்து கொண்டு போகிற சிருஷ்டியினால் பரிபூரணமாக தேவனை ஒரு பொழுதும் மகிமைப்படுத்த முடியாது. அது வீணாக்கப்பட்டது. அது தன்னுடைய ஆரம்ப நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் தேவன் அதற்காகவே அதனை படைத்தார். சிருஷ்டித்த நோக்கம் தன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அதனை சிருஷ்டித்தார். ஆனால் அந்த நோக்கத்தில் தலையீடு ஏற்பட்டதன் நிமித்தம் சிருஷ்டி அதனை செய்ய முடியாமல் போய்விட்டது. ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக மனுஷனை பரிபூர்ணமாக சிருஷ்டித்தார், சிருஷ்டியை பரிபூர்ணமாக உருவாக்கினார். அப்போ தேவன் பரிபூர்ணமானவர். அப்போ
பரிபூரணமான தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு சிருஷ்டியும் மனுஷனும் பரிபூரணமாக இருக்க வேணும். 2 பேரிலும் சாபம், சிருஷ்டியிலும் சாபம் விழுந்தது, மனுஷனிலும் சாபம் விழுந்தது. மனுஷனில் விழுந்த சாபம் சிருஷ்டி மேலும் விழுந்தது. ஆனபடியால் தேவனை மகிமைப்படுத்த மனுஷனாலும் இயலாமல் போய்விட்டது, சிருஷ்டியினாலும் இயலாமல் போய்விட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க சுய இஷ்டத்தினாலே அல்ல என்பதன் பொருள், சிருஷ்டி ஒரு பாவமும் செய்யவில்லை, அது பாவம் செய்யவும் முடியாது என்பது வெளிப்படையாக இருக்கிறது. ஆனபடியால் வீழ்ச்சிக்கும் சிருஷ்டிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் ஆதாமுக்கு சகல சிருஷ்டியின் மேலும் ஆதிக்கம் இருந்தபடியினால் அவன் விழுந்தவுடன் எல்லாம் அவனுடன் விழுந்தது. எல்லாம் அவனுடன் விழுந்தது. சகல மனுஷகுலமும் அவனோடு விழுந்தது. வீழ்ச்சியின் பிரதிபலனால் மனுஷனுக்கு சாவு ஏற்பட்டது போல சகல சிருஷ்டிக்கும் சாவு ஏற்பட்டது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். வீழ்ச்சியின் நிமித்தம் அந்த பாவம் மனிதனுக்குள் உட்சென்றதன் நிமித்தம் மனிதனுக்கு சாவு ஏற்பட்டது. அப்படியே சகல சிருஷ்டிக்கும் சாவு ஏற்பட்டது. வீழ்ச்சியின் நிமித்தம் சகல சிருஷ்டிக்கும் தாக்கம் ஏற்பட்டதனால் ஆரம்பத்தில் எப்படி சிருஷ்டிகளும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஆரம்பத்தில் எப்படி சகல சிருஷ்டிகளும் இருந்தது என்பதனை ஒரு மனுஷனும் அறியாதிருக்கிறான், ஒரு மனுஷனுக்கும் தெரியாது. ஆரம்பத்தில் சிருஷ்டி எப்படி இருந்தது, அது எப்படி இயங்கினது என்பதை பற்றி ஒரு மனுஷனுக்கும் தெரியாது. ஏனென்று சொன்னால் மனுஷனிலும் தாக்கம் ஏற்பட்டது, சிருஷ்டி மேலும் தாக்கம் ஏற்பட்டது. ஆனபடியினால் ஆரம்பத்தில் தேவன் உருவாக்கின ஆதாம் அப்படி இருந்தான் என்று ஒருவருக்கும் தெரியாது. அதே நேரம் சிருஷ்டி எப்படி இருந்தது என்பதும் ஒருவருக்கும் தெரியாது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நல்லா தெரியும் ஆதாம் எப்படி இருந்திருப்பான் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் ஆதாம் முந்தின ஆதாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக பிந்தின ஆதாமாக வந்தார், வானத்திலிருந்து இறங்கி வந்தார். அப்போ முந்தின மனுஷன் எப்படி இருந்திருப்பான் என்பதை இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் சிருஷ்டி எப்படி இருந்தது என்பது ஒருவருக்கும் தெரியாது. ஆரம்பத்தில் அது எப்படி இருந்தது, எப்படி இயங்கினது என்பதை பற்றி ஒருவருக்கும் தெரியாது. அப்போ பாவத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்ட பின்பும் மனுஷன் பாவத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்டான். அதே மாதிரி சிருஷ்டியும் பாவத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்டது. பாவத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்ட பின்பும் இவ்வளவு அழகாக இருக்கிற இந்த சிருஷ்டி ஆதியில் எப்படி இருந்திருக்கும் என்பதனை நினைக்கும் பொழுது இந்த வீழ்ச்சியும் அந்த பாவமும் மகா பயங்கரமானது என்பது புலனாகிறது. எந்த மனுஷனுக்கும் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியது. ஏனென்று சொன்னால் இப்போ இந்த வீழ்ச்சியின் நிமித்தமும் அந்த பாவத்தின் நிமித்தம் மனுஷனும் இப்படியா போனான், சிருஷ்டியும் இப்படி போனான். ஆனபடியால் இது ரெண்டும் மகா பயங்கரமானது. வீழ்ச்சி பயங்கரமானது, அந்த பாவமும் பயங்கரமானது என்ற முடிவுக்கு நாம் இலகுவாக வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இவைகளின் நிமித்தமே சிருஷ்டி வீழ்ந்து போய் கிடக்கிறது. தேவன் படைத்த மனுஷன் வீழ்ந்து போய் கிடக்கிறான். இவைகள் ரெண்டும் ஒரு பொழுதும் தங்களுடைய முயற்சியினால் தங்களை பாதுகாக்க முடியாது என்பதை அறிந்த தேவன்
அவரே பரலோகத்தில் இருந்து மனுஷனாக இந்த பூலோகத்துக்கு இறங்கி வர வேண்டிய காரணம் என்ன? இந்த வீழ்ச்சியும் அந்த பாவத்தினுடைய தாக்கமும் தான் காரணம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவைகளின் நிமித்தமே, அதனுடைய அர்த்தம் என்ன? மனுஷன் தன்னை மீட்டு கொள்ள முடியாது, மனுஷன் தன்னுடைய வீழ்ச்சியிலிருந்து தப்ப முடியாது, மனுஷனுக்குள் உட்சென்ற அந்த பாவத்தின் பிடியில் இருந்து மனுஷன் விலக இயலாது. மனுஷன் வீழ்ந்ததன் நிமித்தம் சிருஷ்டியும் வீழ்ந்து போயிருக்கிறது. அப்போ மனுஷனும் சிருஷ்டியும் தங்களை மீட்டு கொள்ள அவர்களால் இயலாதபடியினால தேவாதி தேவன் மனுஷனாக பரலோகத்தில் இருந்து தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வர வேண்டியதாய் இருந்தால் இந்த வீழ்ச்சியும் அந்த பாவமும் எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இவைகளின் நிமித்தமே நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு பாவ மனுஷனுடைய சாயலாக, பாவத்தோடு அல்ல, பாவ மனுஷ சாயலாக வருக தந்தார் என்ற உண்மை ஒன்றே மனுஷன் தன்னை தாழ்மைப்படுத்துவதற்கு போதுமானது என்று நான் கருதுகிறேன். அப்போ யோவான் ஸ்நானன் அவரை கண்ட உடனே என்ன சொன்னான்? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானன் சொன்னான். அப்போ பரலோகத்தை விட்டு அவர் இறங்கி தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி இந்த மோசமான உலகத்துக்குள்ளே அவர் வர வேண்டியதாக இருந்தால் எந்த மனுஷனும் இலகுவாக இந்த வீழ்ச்சியின் தாக்கம் என்ன, அந்த பாவத்தின் தாக்கம் என்ன என்பதை இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். அது ஒன்றே மனுஷன் தன்னை அந்த அறிவு, அதை பற்றிய அறிவே தாராளமாக போதும் மனுஷன் தன்னை தாழ்மைப்படுத்துவதற்கு. முந்தின ஆதாம் இழந்ததை பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து மீட்டு கொண்டார். முந்தின ஆதாம் இழந்ததை அவன் சாத்தானிட்டு எல்லாத்தையும் இழந்தான். அவன் இழந்த எல்லாவற்றையும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக இறங்கி வந்து சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தினால தன்னுடைய, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த இரத்தத்தினால மனுஷன் உடைய பாவங்கள் எல்லாவற்றையும் முற்று முழுதுமாக கழுவி மனுஷனுடைய பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து மனுஷனை பாவத்தில் இருந்து விடுதலை செய்தார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ பிந்தின ஆதாம் வந்து, அதாவது பயங்கரமான விலையை அவர் செலுத்தி மனுஷனை விடுதலை செய்தார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ முந்தின ஆதாம் சாத்தானிட்ட இழந்து போனதை பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால மீட்டு கொண்டார் என்ற உண்மையை ஒவ்வொருவரும், எந்த கிறிஸ்தவனும் அறிந்து அதை அறிகிற அறிவிலேயே அவன் மீட்பை பெற்றுக்கொள்வானாக. இதன் நிமித்தமும் விசுவாசிகளாகிய நாமும், அப்போ கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலம் விசுவாசிகளாகிய நாமும் சகல சிருஷ்டியும் மிருகங்களும் தாவரங்களும் பரலோகமும் ஆவலுடன் மீட்பரின் வருகையை எதிர்பார்த்த வண்ணமாயிருக்கிறது. அப்போ அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து எல்லா
எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அப்போ முடிந்த பின் அவர் பரலோகத்துக்கு போய் இனி பரலோகத்தில் இருந்து அவர் வந்து இந்த பூலோகத்தின் ஆட்சியை முற்றும் முழுதுமாக எடுத்து கொள்ளுவார். அந்த வருகைக்காக விசுவாசிகளாகிய நாமும் சிருஷ்டியும் மிருகங்களும் தாவரங்களும் பரலோகமும் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். தேவனே இந்த தீர்ப்பை கொடுத்தார் என்றதை முதல் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் கீழ்ப்படியாவிட்டால் முதல் நாம் அறிய வேண்டியது, ஆதாம் கீழ்ப்படியாவிட்டால் நியாய தீர்ப்பு வரும் என்று தேவனால் ஆதியிலேயே எச்சரிக்கை செய்யப்பட்டான். ஆதாமை உருவாக்கின தேவன் அவனுக்கு தெளிவாக எச்சரிக்கை கொடுத்தார். அதென்ன எச்சரிக்கை? கீழ்ப்படியாவிட்டால், தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் நியாய தீர்ப்பு கட்டாயம் வரும் என்று சொல்லி ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை செய்தார். இது பற்றி ஆதியாகமம் 2:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதனை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் என்று தெளிவாக ஆதியாகமம் 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் ஆவிக்குரிய பொருளை விவரமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அப்போ முதல் ஆண்டவர் சொன்னார், இதுதான் உனக்கு நான் இடுகிற கட்டளை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம். அதென்ன நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி? அப்போ தீமை எங்கே வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு. நன்மை தீமை, தீமை என்றால் என்னன்றதை இலகுவாக அறிந்து கொள்ளலாம். ஆயினும் இந்த மரத்தின் நன்மையான பகுதியே உலகத்தை ஏமாற்றுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நன்மை மதத்தை பற்றி பேசுகிறது. அப்போ மதத்தை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் மதம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி உடனடியாகவே வருகிறது. ரட்சிப்பை பெறுவதற்கும் தேவனை அணுகுவதற்கும் ஒருவன் தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கும் மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பே மதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மதத்தின் மூலம் எதனையும் ஒருவனும் சாதிக்க முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பை பெற முடியாது, தேவனை அணுக முடியாது, தன்னை மேம்படுத்தி கொள்ள முடியாது. ஆனாலும் மனுஷன் இந்த முயற்சியிலே ஓய்ந்த பாடே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இது மனுஷனாலே ஏற்படுத்தப்பட்டபடியினால் தேவன் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மனுஷனுடைய அவலத்திற்கு தேவனுடைய பதில் எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ஆகும். 1 கொரிந்தியர் 1:23, 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய அவலத்திற்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர மதம் அல்ல. அப்போ நன்மையான பகுதி மதத்தை பற்றி சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு கட்டளை என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதனை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. இதை பற்றி விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும்.
தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.